காட்டுக்கு நடுவுல ஒரு வித்தியாசமான மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல அவங்களோட பேரை எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பேய் வந்து அவங்களோட கனவுலயோ அல்லது நேர்லயோ கண்ணை புடுங்கிட்டு போயிருது. ஹீரோனியோட பேருமே ஒரு கட்டத்துல அந்த மரத்துல எழுதப்படுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனி எப்படி அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டா த்ரில்லா சொன்ன படம் தான். இப்போ ரீசெண்டா 2025 ரிலீஸ் ஆன ஐ ஃபார் அன் ஐ படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல வர அந்த ஹைப் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க இப்ப படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளோட கனவுல ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல நிறைய பேர்தோட நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப அவளை சுத்தி விட்டு மேல தூக்கி போடுறாங்க. கீழே பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யாருமே நிக்கவே இல்லை. அவ அந்த ஸ்டேஜை உடைச்சிட்டு உள்ள விழுந்துடுறா. அதுல பாத்தீங்கன்னா அவளோட கால் உடஞ்சிருது. பக்கத்துல நின்றவன் யாரையுமே காணோம். டக்குன்னு அவ கனவுல இருந்து எந்திரிச்சிடறா. அவளோட கண்ணை ரெண்டையுமே யாரோ நோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவளும் வழியில பயங்கரமா கத்துறா. ஏதோ ஒண்ணு ஒரு பாட்டில்ல அவளோட கண்ணை போடுது. அப்பதான் இந்த படத்தோட டைட்டிலுமே போடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் கழிச்சு இப்ப பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது. அதுல யோகி பாபு ஆஸ்டலோட ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்குறா. அவ பேரு தான் ஆனா. அவதான் இந்த படத்தோட ஹீரோனி. கார் டிக்கில இருந்து அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த காருக்காரனுக்கு என்ன அவசரமே தெரியல. அவளை விட்டனே அங்கிருந்து சல்லுன்னு போயிடுறான். ஹீரோனி அதுக்கப்புறமா அந்த வீட்டை கதவு போய் தட்டுறா. யார் வந்து திறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தி கண்ணு போச்சுல கைஸ், அவதான் இவ இப்ப கிளவி ஆயிட்டா. இந்த கிளவி வந்து நம்ம ஹீரோனியோட பாட்டி தான். ஹீரோனி ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்காங்க. அது ஏங்கிறத நான் போக போக சொல்றேன். அவளை உள்ள கூட்டிட்டு போறா. இந்த கிழவிக்கு வந்து பேத்தி ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்திருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம். அவ எப்படி இருப்பான்னு மூஞ்சி எல்லாமே தடவி பாக்குறா. அப்புறம் கிச்சனு கீழ் இருக்கிற ரூம் எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறா. பாட்டிக்கு கண்ணு தெரியாதனால படி எல்லாமே ஏற முடியாதட்டு இருக்கு. அதனால லிப்ட் மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு மேல போகுது. நம்ம ஹீரோனி அதோட லக்கேஜை இழுக்க முடியாம மேல இழுத்துட்டு வருது. கிழவி படி ஏறினதும் பக்கத்துலயே ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு. அது என்னோட ரூமு, என்னோட அனுமதி இல்லாம நீ உள்ள வரக்கூடாது, இருனா உன்னோட ரூம் காமிக்கிறேன்னு. அதுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு ரூம் இருக்கு. அதை காமிச்சிட்டு அது அங்கிருந்து போயிருது. அந்த ரூம் பாத்தீங்கன்னா ஒரே அழுக்கா இருக்கு. கடைசியா இது எப்பதான் சுத்தம் பண்ணிச்சுன்னே தெரியல. ஹீரோனி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவ சின்னதா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கா. அதை எடுத்து அதுக்குள்ள இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா அம்மா போட்டோ எடுத்து பாக்குறா. அதை பார்த்துனே அழுகு வந்துருது. அது ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த பாட்டியை தவிர இவளுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் இந்த பாட்டி வீட்டுக்கு இவங்க வந்துட்டா. வீட்டுக்கு வெளியே வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஜன்னல் வெளியா இருந்து அவங்க பாட்டியை பாக்குறா. பாட்டி வந்து டிவியை மாத்தி மாத்தி டிவியில ஒரு நிகழ்ச்சி எல்லாமே காதல கேட்டுக்கிட்டு இருக்கு. இவ அதை பார்த்துட்டு கிளவியே போட்டோ எடுக்கிறா. கிளவி பாத்தீங்கன்னா ஷார்ப்பான காதாட்டு இருக்கு. அப்படியே அவ போட்டோ எடுக்கிறப்ப திரும்பி அவளையே பாக்குது. அவ அதை பார்த்து பயந்துட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியில படியில உட்காந்து இவ எடுத்த போட்டோ எல்லாமே கத்திரிக்கோல்ல கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க சொந்தக்கார ஆண்டி ஒருத்தங்க வராங்க. அவங்க தான் இந்த பாட்டியை வெளியே இருந்து ஏதாச்சும் ஜாமான வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களாட்டிருக்கு. ஹீரோனியை பார்த்து நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்க அப்பா அம்மாக்கு அப்படி நடந்ததில்ல, எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்குன்னு நல்லா விசாரிச்சுட்டு அந்த வீட்டை பார்த்து ஏதோ ஒரு பதட்டத்தோட பயத்தோட நான் போயிட்டு வரேன், உன் பாட்டிக்கிட்டையுமே நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துட்டேன்னு சொல்லிருந்துட்டு அவ டக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவளும் அந்த கிளவியும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த கிளவி முட்டையை உரிக்கிறத ஒரு தினசா உரிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியே காட்டுல இருந்து பறவைங்கள்லாம் கத்துற சவுண்டு கேட்குது. ஹீரோயின் அதை கேட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போய் அப்படியே காட்டுக்கு கடைசியிலேயே வந்துடுறாங்க. அங்கே ஒரு சின்னதாக ஏரி மாதிரி இருக்கு. அங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பேர் தான் ஜூலி. அவள் வந்து யார் நீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்தே இல்லையே அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் வந்து இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், என் பாட்டி வீட்டில் தான் தங்கியிருக்கேன், என் பேர் ஏனான்னு ரெண்டு பேருமே பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஜூலி பின்னாடி அவளோட ஃப்ரெண்டு சாமன் ஒருத்தன் வரான். அப்புறம் 3 பேருமே நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற போட்டில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜூலி வந்து எதுக்காக நீ இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு கேட்குறா. அப்போதான் ஹீரோயின் சொல்கிறா அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்து அதுல இறந்துட்டாங்களாமா. ஹீரோனுக்கு சொந்தக்காரங்கன்னு இருக்கிறது இந்த பாட்டி ஒருத்தங்க தானாமா. அதனாலதான் இவன் இந்த ஊருக்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறா. அப்புறம் அப்படியே 3 பேருமே பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இருட்டும் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோனி வேற வீட்டுக்கு வேற போயாகணும்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அவ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறப்பதான் அந்த வினோதமான மரம் அவன் கண்ணிலேயே படுது. அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. கிட்ட போயிட்டு அந்த மரத்தை சுத்தியுமே பாக்குறா. அதுல அவங்க பாட்டியோட பேர் இருக்கு. அதை போட்டோ எடுத்துட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அவ எடுத்த போட்டோ எல்லாமே கத்திரிக்கோல்ல கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வெளியே அந்த பாட்டி சேர்ல உட்காந்துட்டு வர்ற சவுண்டு கேக்குது. இவ அப்படியே மெதுவா கதவு திறந்து அந்த பாட்டி என்னதான் பண்ணுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அது அதோட ரூம்குள்ள போயிட்டு கதவு மூடிக்குது. இவ மெதுவா நடந்து போய் அந்த கதவு திறக்கிற ஓட்டையில இருந்து அந்த பாட்டி உள்ள என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த பாட்டி அதோட ஓட்டைக்கண்ணை வச்சுட்டு அந்த ஓட்டையில பாக்குது. இவ அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே மெதுவா பின்னாடி போறா. கதவு திறந்துட்டு அந்த கிளவி இவ கிட்டத்துல வருது. இவ மூச்சு கூட விடாம அப்படியே அமைதியா நிக்கிறா. யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு திரும்பவும் அது உள்ளே போயிருது. அப்புறம் காலைல விடிஞ்சனே திரும்பவும் ஹீரோனை இந்த போட்டோல கட் பண்ணிட்டு இருக்கா.
அப்ப அவளுக்கு அந்த மரத்துல அவங்க பாட்டி பேர் எழுதியிருந்த அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சைக்கிள் எடுத்துட்டு அந்த கிழவிக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி தரும்ல ஒரு ஆண்டி, அவங்கள பார்த்து ஏதாச்சும் உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக இப்ப அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவகிட்ட எப்படி எங்க பாட்டிக்கு இப்படி கண்ணு போச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையெல்லாம் மறைக்காம எங்கிட்ட சொல்லுங்கிறா. அப்பதான் அவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க தூங்கிட்டு இருந்தப்ப கண்ணே இல்லாம பாக்குறதுக்கு அருகருப்பான ஏதோ ஒண்ணு அவங்களோட கண்ணை புடுங்கிட்டு போயிருச்சுன்னு, அதோட பேரு சாண்ட்மேன்னு போலீஸ் கிட்டையும் எங்ககிட்டயும் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹீரோனி வந்து போலீஸ் அதை புடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. அதை எப்படி பிடிக்க முடியும், அது வந்ததே உங்க பாட்டியோட கனவுல வந்துதான் அவங்களோட கண்ணை புடுங்கிட்டு போயிருக்காமா அப்படிங்கிறா. இதை ஹீரோனி கேட்டனையும் ஒரு மாதிரி ஆயிடுறா. அப்புறம் வீட்டுக்கு போய் அதையே நினைச்சுதான் படுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த ஜூலியும் சாமும் வந்து வா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு ஹீரோனையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. 3 பேரும் ஒரு பாலத்து மேல போய் நின்றுகிட்டு தம்மு சரக்குன்னு ஜாலியா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் ஸ்கேட்டிங் போர்ட்ல ஸ்கேட் பண்ணிட்டு வரான். இந்த சாம் வந்து அவனை பார்த்துட்டு டே தம்பி நில்றான்னு அவன் கிட்ட போறான். அந்த பையன் இவனை பார்த்து பயந்துட்டு வந்த வழியிலேயே திரும்பி ஸ்கேட் பண்ணிட்டு அங்கிருந்து ஸ்பீடா போறான். இந்த சாம் நாய்க்கு திமுறை பாத்தீங்கன்னா காலில் மாட்டி இருக்கிற சுவ கழட்டி அந்த பையன் மேலேயே வீசிடுறான். அந்த பையன் கீழே விழுந்துடுறான். அவனை எழுப்பி இருறா நான் அவனுக்கு ஸ்பீடா போக சொல்லி தரேன்னு அவனை தள்ளிக்கிட்டே வரான். இந்த ஜூலியை பாத்தீங்கன்னா அவன் பண்றதை வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வா இன்னும் ஸ்பீடா போலான்னு அவன் கையை பிடிச்சி ஸ்பீடா தள்ளிட்டு வந்து விட்டுறான். அவன் கட்டாயி பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறான். பாவம் அதுல அந்த சின்ன பையனோட கையை உடஞ்சு எலும்பே வெளியே தெரியுது. அவனும் வழியில கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சாம பாத்தீங்கன்னா டே தம்பி கத்தாதடா தெரியாம நடந்துருச்சு, இரு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறாங்கிறான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் முன்னாடி கார் நிறுத்திட்டு அந்த தம்பி கிட்ட இங்க பாரு யார் கேட்டாலையும் ஸ்கேட் போர்ட்ல போய் கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்கிறான். அந்த தம்பியும் சரிங்கிறான். அந்த தம்பிய கீழே இறங்குங்கிறான். ஹீரோனி வந்து அப்பனா நீங்க இவனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. இந்த ஜூலி பொண்ணும் எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுது. ஹீரோனி அப்பவே டக்குன்னு அந்த கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. இவங்க ஹீரோனியும் கழட்டி விட்டு ஸ்பீடா கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவன் அந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ் கிட்ட விட்டுட்டு இவளும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. வந்து அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இங்க அந்த ஆண்டியை காமிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனோட பாட்டி தான் இவங்க. அந்த பையன் போன் பண்ணி இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இவங்க கிட்ட சொல்றான். இவங்க வந்து நீ உங்க கிராண்ட் பாட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்லங்கிறான். சரி இரு நாங்க வரன்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அந்த பையன் போன்ல இன்ஸ்டாகிராம்ல அந்த ஜூலியோட ஐடி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுல அவங்க 3 பேரோட போட்டோவும் பேர் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து இங்க பாரு என்கிட்ட பொய் சொல்லாம உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு உண்மை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பையன் நான் ஸ்கேட் போர்ட்ல போய் கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் எனக்கு கையில் அடிபட்டுருச்சுன்னு பொய் சொல்றான். இவங்க கண்ணாடியில அவங்க மூஞ்சில் இருக்கிற தழும்பை பார்த்துட்டு இங்க பாரு மனுஷங்க எல்லாரும் ஈஸியா தப்பு பண்ணிடுவாங்க, அதுல பாதிக்கப்படுறது என்னமோ நம்மளாதான் இருப்போம், அப்படி தப்பு பண்ற எல்லாத்துக்குமே சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும், நான் இப்போ உனக்கு சொல்றத நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு அந்த பையன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு காட்டுக்கு நடுவில் ஒரு மரம் ஒன்று இருக்கு. அங்க போய் அந்த மரத்துல உன்னை இப்படி பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க பேரை எழுதிட்டு வந்துரு, அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், என் சின்ன வயசுல நானுமே அப்படிதான் பண்ணேன்னு அவங்க சொல்றாங்க. இந்த பையனுமே இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு காட்டுக்கு போய் அந்த மரத்துல அவங்க 3 பேரோட பேருமே எழுதிடுறான். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு. மரத்துக்குள்ள வீடாட்டு இருக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதுக்குள்ள எலும்பு கூட இருக்கு. அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த சாண்ட்மேனுங்கிறவன் அங்கிருந்து எந்திரிச்சிடறான். அவன் கண் நல்லா சேர்த்து வைக்கிற அந்த ஜாடி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோனியை காட்டுறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல இருக்கிற டேபிள்ல அந்த மண் கடிகாரம் ஓடிட்டு இருக்கு. அவளோட பெட்டு பக்கத்துல அந்த சாண்ட்மேன் நின்றுகிட்டு இருக்கான். அவ கிட்ட போயிட்டு அவளோட நெத்திலேயே ஒரு தட்டு தட்டுறான் பாருங்க. இவ அப்படியே கனவு உலகத்துக்குள்ள போயிடறான். அங்க அவளோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. இவ அதை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப தூரத்துல இவ போட்டோ எடுத்திருந்த அந்த பொம்மை மாஸ்க் போட்டு எவனோ ஒருத்தன் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கான். இவளை அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு இவ அவனோட மடியில போய் உட்கார்றான். அங்கிருந்து வேற எங்கேயோ போறா. அங்க ஒரு சின்ன பையன் கண்ணு தெரியாம அவன் இவளை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொம்மைக்காரனை தள்ளி விட்டுறான். அவனா பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு இவளை குத்தலான்ட்டு வரா. இவ அதை பார்த்துட்டு காட்டு கத்துறா. அங்க இருந்தவனுங்க எல்லாம் திடீர்னு காணாம போயிடுறாங்க. அங்க கீழே ஒரு ஓட்டையாட்டு இருக்கு. அதுல தவந்துகிட்டே போனா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து இப்ப காட்டுக்கு நடுவுல தனியா நின்றுட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒரு சவப்பெட்டி ஒண்ணு வருது. அதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னு பார்த்தா இவதான். சவப்பெட்டி மூடிட்டு அங்கிருந்து போகுது. போறப்ப கருப்பு கலர்ல தார் மாதிரி இவ மூஞ்சிலேயே உழுகுது. இவ கனவுல இருந்து எந்திரிச்சிடறா. காஃபி குடிச்சிட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த கிளவி ஒரு சிவப்பு கலர் நூலை வாசல்ல கட்டி அதை இழுத்துட்டே போய் அந்த காடு நுழு இருக்கிற அந்த மரத்துக்கு போயிருது. வழியில எங்கேயும் தொலைஞ்சு போகாம இருக்க இப்படி பண்ணிருக்காட்டிருக்கு. அந்த மரத்தை தடவிக்கிட்டு ஒரு வழியா நீ வந்துட்டியா, நீ வர்றதுக்காக தான் நான் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோனி வந்து தனியா அந்த ஏறிக்கிட்டு உட்காந்துட்டு காதல் ஹெட்செட் மாட்டிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சாம் பையன் வந்து ஹீரோனியோட சைக்கிள் எடுத்து காருக்குள்ள போட்டு வா வந்து கார்ல ஏறுங்கிறான். ஆனா ஹீரோனிக்கு அவங்க கூட போறது பிடிக்கல. இருந்தாலும் அவன் விடாம நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் வந்து கார்ல ஏறுங்க. சரின்னு ஹீரோனியும் ஏறிடுறான். போக போக ஹீரோனிட்ட பியர்லாம் வேணுமான்னு கேக்குறான். ஆனா ஹீரோனிக்கு அவன் பேசுறதே பிடிக்கல.
பைத்தியக்காரன் போக போக காரை ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோனிக்கும் பயமாயிருது. மெதுவா போன்னு சொல்றான். ஆனா அவன் அதை கேட்கவே மாட்டேறான். ஒரு செகண்ட் ஹீரோனி அவனை பாக்குறப்ப அவனோட 2 கண்ணிலையும் வாயிலிருந்து கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு ஒழுகுது. அதை பார்த்து ஹீரோனி பயந்துட்டு காரோட ஸ்டேரிங்க பிடிச்சி நிறுத்துன்னு திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல வர கார் எல்லாமே இடிக்கிற மாதிரி போறாங்க. இந்த சாம் அவளை தள்ளிட்டு காரை நிறுத்திடுறான். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா காரை விட்டு இறங்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி ஒரே டென்ஷனா அங்க இருக்கிற பக்கத்து கடைக்கு வந்து ஃபேன்ல காத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு எப்படி கண்ணு புடுங்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு கிழவனுக்கு கண்ணு புடுங்கி இருக்கு. ஹீரோனி அதை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கையோடஞ்ச தம்பி பக்கத்துல புதுசா ஒரு ஸ்கேட் போர்டு வாங்குறான். ஆனா அதுக்கு அவங்ககிட்ட சில்லறை இல்ல. இவ போய் மீதி காசை கொடுக்குறா. அந்த பையன் ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு போறப்ப என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு அவங்ககிட்ட சாரி கேக்குறா. ஆனா அந்த பையன் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான். இங்க அந்த கிளவியை காமிக்கிறாங்க. அதோட ரூம்ல ஒரு செவுத்துல இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துட்டு அந்த கருப்பு கலர் சாயம் இருக்குல்ல அதை ஒரு பாட்டில் ஃபுல்லா வச்சுக்கிட்டு இது என்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஹீரோனி வீட்டுக்கு வந்தாரா. ரொம்ப டயர்டா இருக்குன்னு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவ திரும்பவும் கனவுக்குள்ள போயிடறா. அவளோட பெட்டு பக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்த கனவுல ஒரு பையன் வந்தால அவன் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். கேமராவை அந்த பையன் கிட்ட இருந்து இந்த சைடு இவ பெட்டுக்கு திருப்பினா இவளுமே எந்திரிச்சு அந்த பையனை பாத்துட்டு இருக்கா. அந்த பையன் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள போயிடறான். இவளும் எந்திரிச்சு அங்க போலான்னு நினைக்கிறப்ப பின்னாடி இவள மாதிரியே இன்னொரு உருவம் இவளை கூப்பிடுது. அதோட கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் சாயம் ஒழுகிட்டு இருக்கு. எந்திரிச்சு ஹீரோனி கிட்ட வந்து அவளோட வாயை பிடிச்சி நாக்க பிடிச்சி இழுத்து பிச்செறிஞ்சிருது. ஹீரோனி வழியில அழுகுறா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோனி மூஞ்சி கழுவுற மாதிரி காமிக்கிறாங்க. அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டா. நண்பன் படத்துல விஜய் வந்து பயத்தை போகிறதுக்கு ஆளி சொல்லுவான்ல, அதே மாதிரி இவளும் அவளோட நெஞ்சில தட்டிக்கிட்டே பயப்படாத, இது வெறும் கனவு தான், உன்னோட நாக்கெல்லாம் பாரு வாய்க்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு ஜன்னல் வழியா நின்று பாக்குறா. அந்த கிளவி திரும்பவும் அந்த நூலை கட்டிட்டு காட்டுக்குள்ள போகுது. அதுக்கப்புறமா ஒரு பார்க் ஒன்ன காமிக்கிறாங்க. அங்க அந்த சாம் பையன் வரான். நல்லா இவன் சிகரெட்டை இழுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருக்கிற தூரில ஒரு பையன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். இவன் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த ஊஞ்சல் மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கு. அப்ப இவன் சரக்கு எடுத்து குடிக்கிறான் பாருங்க. அவன் கையில இருந்து கேன் ஒரு பக்கம் போகுது. அவனை பிடிச்சி ஏதோ ஒண்ணு தரன்னு இழுத்துட்டு போகுது. என்னன்னு மேல பார்த்தா அந்த சாண்ட்மேன் கண்ணு இல்லாம அங்க மேல நின்று இவனை பாத்துக்கிட்டு இருக்கான். இவனை அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு விளாண்டு இருக்கு. ஒரு இதுல இவன் மயக்கமாயிடுறான். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே இவன் துண்டக்கான துணியும் காணான்ட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். கீழே பாத்தீங்கன்னா அந்த மண் கடிகாரமும் இருக்கு. இந்த சாண்ட்மேன் யாரோட கண்ணெல்லாம் புடுங்க நினைக்கிறானோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டைமை குறிச்சு வச்சிடறான். இப்ப இந்த சாம்க்குமே ஒரு டைமை குறிச்சிட்டான். அந்த சீனை கட் பண்ணா கல்ல விடிஞ்சிருது. ஜூலி வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுக்குள்ள சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவ பக்கத்துல நிறைய கண்ணெல்லாம் மறந்துகிட்டு வருது. இவளையும் தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இழுத்துருது. அந்த தண்ணி முழுக்க கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு பரவுது. அப்ப ஒரு குட்டி பையன் கண்ணை தராசுல வச்சு அந்த சாண்ட்மேன் கிட்ட எடை போடுறான். இங்க தண்ணியில இவ்வளவு காட்டுறாங்க. ஒரு செகண்ட் மயக்கத்துல இருந்தவ எந்திரிச்சிடறா. அப்ப அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மண் கடிகாரம் இருக்கு. இவளுக்குமே அந்த சாண்ட்மேன் டைம் குறிச்சிட்டான். இங்க ஹீரோனியை காட்டுறாங்க. நல்லா மட்டமெல்லாம் வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே அந்த கிளவி பாட்டி படிட்டே மேல வருது. ஹீரோனி வெளியே வந்து அந்த கிளவி அதோட ரூம்குள்ள போன உடனே கதவு ஓட்டையில இருந்து உள்ள அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறா. அது செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. படிக்க கீழே அந்த கிளவி காட்டுக்குள்ள போயிட்டு வந்த அந்த காதச்செல்லாம் இருக்கு. ஹீரோனி அதை பார்த்துட்டு எவ்வளவு காட்டுக்குள்ள போறா. அங்க போய் அந்த மரத்தை பார்த்தா இவளோட பேரும் சாம் ஜூலி அவங்க 2 பேரோட பேருமே எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆயிடுறா. அப்ப பக்கத்துல அந்த கிளவி நூலை எழுதிட்டு இங்க வருது. அவ சத்தம் போடாம அமைதியா அங்க நிக்கிறா. கிளவி ஒரு பாட்டில் எடுத்து அந்த மரத்துக்கு கீழே அந்த கருப்பு கலர்ல சாயம் மாதிரி இருக்கு அது எல்லாத்தையுமே அந்த பாட்டிலுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோனி அதை பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. போட்டோவை கொண்டு போய் ஜூலிட்ட காமிச்சு, இங்க பாரு எங்க பாட்டி வினோதமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மரத்துலயுமே நம்ம பேரெல்லாம் எழுதி இருக்கு. உனக்கு இதை பத்தி எல்லாம் ஏதாச்சும் தெரியுமா, இல்ல நம்ம ஊர்ல வேற யாராச்சும் இந்த மாதிரிலாம் வினோதமா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. ஆனா ஜூலிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. கிளவியும் ஹீரோனியும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கிளவி பாதி சாப்பிடலையே எனக்கு போதுன்ட்டு எந்திரிச்சு போய் அதோட ரூம்ல அந்த சாயத்தெல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு உறைஞ்சு வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோனி அந்த மரத்துல எடுத்த அந்த போட்டோவே பார்த்து ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் எந்திரிச்சு போய் ஒரு கோடாலியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடறா. வெட்ட அவ அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. அப்ப அந்த சாண்ட்மேன் கண்ணா பின்னான்னு அவ கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. அப்படியே அவ அங்கேயே கனவுக்குள்ள போயிடலாட்டு இருக்கு. ஹீரோனி அப்படியே ஒரு இடத்துக்குள்ள போறா. அங்க அந்த காலத்து ப்ரொஜெக்டர் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவனுக்கு இந்த புழு பூச்சிங்க அதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி ஒரு நாள் அவன் காட்டுக்குள்ள இருக்கிறப்ப அவனோட கிளாஸ்மேட் 2 பேர் வந்து அவனோட 2 கண்ணை பிடிங்கி மரத்துல கட்டி வச்சு அந்த கண்ணை ஒரு உண்டிகோல் வில்லால அவனையே வச்சு அடிக்கிறாங்க. அதுல அவன் வழி தாங்க முடியாம பாவம் அங்கேயே இறந்து போயிடுறான். அவனை கட்டி வச்சிருந்த அந்த மரம் அப்படியே அவனை உள்ள இழுத்துக்குது. அவனோட ஆவிதான் இந்த மரத்துக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோனியோட கனவுல அவன் இப்ப காமிச்சிட்டு இருந்திருக்கான். இவ கனவுல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா ஜூலியும் சாம் கூட அந்த போட்ல இருக்கா. இவன் அந்த மரத்துக்கிட்ட மயங்கி கிடந்தாலாமா. இவங்க 2 பேரும் தான் இவளை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சிருந்திருக்காங்க. இந்த பைத்தியக்கார
கடிகார சாம் பையன் நீ என்ன என்கிட்ட பேச மாட்டே அப்படின்னு ஒரு பியர் கேன் எடுத்து அவளோட வாயிலேயே ஊட்டி விடுறான். அவன் நங்குன்னு அந்த இடத்துல அவனை குத்திடுறான். இந்த கிறுக்கன் அப்படியே அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். ஜூலி அவளை மேலே ஏத்திட்டு அவங்க ஒரு பைத்தியக்காரன் அறிவு இல்லாம நடந்துக்கிறான் என்ன மனுஷன்னு ஒரு டவல் எடுத்து அவளுக்கு போத்தி விடுறான். அப்பவுமே இவன் அவளை விடாம இங்கேயே இருக்கிறான். போடா பைத்தியக்காரன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடறான். அப்புறம் சரின்ட்டு 3 பேருமே அங்கிருந்து காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த சாம பாத்தீங்கன்னா அந்த மரத்துல கெட்ட வார்த்தையில எழுதிட்டு இருக்கான். ஜூலி அதை பார்த்துட்டு என்னடா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுறா. இவன் அவளையுமே திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப பின்னாடி அந்த மரத்துல அவன் எழுதுனது தானாவே மறைய ஆரம்பிக்குது. ஹீரோனியும் ஜூலியும் அதை பார்த்துட்டு இனிமேல் நீ எங்க கூட வராதுன்ட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போன பிறகு இவன் அந்த மரத்துக்கிட்ட போய் சுச்சு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த சாண்ட்மேன் இவன் பின்னாடி இருந்து அவனோட கண்ணை நோண்டி எடுக்கிறான். வழியில அவன் கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடுறான். ஒரு மரத்துல இடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த சாண்ட்மேன் அவனோட கண்ணை அப்படியே சாப்பிட்றான். அது அந்த கடிகார ஜாடிக்குள்ளேயே உழுகுது. அந்த சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆயிடுது. ஜூலி வந்து ஹீரோனோட வீட்டுல தான் இருக்கா. நைட்டு தூங்குறப்ப கண்ட கனவுலாம் வருதுல, நம்ம என்னத்தை நினைச்சிட்டு தூங்குறோமோ அதுதான் நம்ம கனவுலயே வரும். அதனால நம்ம 2 பேரும் நல்லாதான் ஏதாச்சும் நினைச்சிட்டு தூங்கலான்ட்டு 2 பேரும் ஒரே இதா சொல்லிக்கிட்டு தூங்குறாங்க. கனவுல பாத்தீங்கன்னா 2 பேருமே அந்த ஏரி கிட்ட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜூலி எந்திரிச்சு அந்த ஏரியில எச்ச துப்பி விளாண்டு இருக்கா. ஹீரோன் எந்திரிக்கிறப்ப காலுக்கடியில ஒரு கார் பொம்மை நெருப்பெரிஞ்சு போகுது. அங்க ஒரு தனியா ஒரு கதவு ஒண்ணு இருக்கு. ஹீரோன் இப்ப அதை திறந்து பாக்குறா. எங்கேயோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட நின்று இருக்கிற மாதிரி இருக்கு. அவளோட வாய்க்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க கண்ணை அப்படியே வெளியே எடுக்கிறா. இங்க கதவு திறந்ததை காமிக்கிறாங்க. அந்த சைடு சாண்ட்மேன் நிக்கிறா. அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே அவ கதவை மூடிடுறா. இவங்க 2 பேருக்குமே இன்னும் கம்மி டைம் தான் இருக்கு. அந்த கடிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மண்ணும் கீழே உழுக போகுது. ஹீரோனி கையில வச்சுட்டு இருக்கிற அந்த கண்ணு தராசுலயே உழுகுது. இவ தூக்குதல இருந்து எந்திரிச்சிடறா. கிச்சனுக்கு வந்து அந்த கிளவி கிட்ட காஃபி கேக்குறா. அந்த கிளவியுமே காஃபி போட்டு கொடுக்குது. ஜூலிய பாத்தீங்கன்னா அவ சரியாவே நைட்டு தூங்கலையாட்டிருக்கு. சொங்கி மாதிரி இருக்கா. நைட் அவளுக்கு வந்து கனவுல அந்த ஏரியில யாரோ ஒருத்தங்க அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்ப அதுதான் அவளோட மண்டைகளை ஓடிட்டு இருக்கு. பாத்ரூம்ல இருக்க அந்த பாத் அப்படியே படுத்து தூங்குறா. இங்க ஹீரோனி அந்த காப்பியை குடிச்சோன்னே அப்படியே மயக்க மூட்டு விழுந்துடுறா. இந்த கிளவி ஏதோ ஒண்ணு கலந்து கொடுத்துட்டாலாட்டிருக்கு. ஹீரோனியோட காலை பிடிச்சி தரன்னு அவளோட ரூமுக்கு இழுத்துட்டு போறா. ஜூலி அப்படியே ரிலாக்ஸா தண்ணிக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த சாண்ட்மேன் நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்தனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. இந்த கிளவி அதோட ரூம்ல ஹீரோனிய படுகு போட்டு 2 கையுமே கட்டிடுது. சாண்ட்மேன் வந்து ஜூலியோட ஒரு கண்ணை புடுங்கிடுறா. அவ பயந்துட்டு எந்திரிக்கிறப்ப அவளோட ட்ரெஸ் பின்னாடி இருக்கிற கொக்கில மாட்டி அந்த பாத் டப்லயே அவளோட மண்டை இடிச்சிருது. அவ அங்கேயே இறந்துடுறா. அப்புறம் இங்க அந்த கிளவிக்கு பொருள் எல்லாம் வாங்கி தரும்ல, அந்த ஆண்டியை காமிக்கிறாங்க. அதுக்கு ஏதோ அவசரமா தோணுது. இங்க கிளவிக்கு பக்கத்துல சாண்ட்மேன் நிக்கிறான். அவங்கிட்ட நீ எனக்கு திரும்ப வருவேன்னு தெரியும், இவளோட கண்ணை உனக்காக நான் எடுத்தேனே, நீ என்னோட கண்ணை திரும்பவும் கொடுத்துருன்னு கேக்குது. ஹீரோனியும் அப்படியே கனவுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. போய் நடந்ததே திரும்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிளவி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பெட்டு மேல ஏறி அசையாம இருமா, உன் கண்ணை அப்படியே நோண்டிக்கிறேன்னு சொல்லுது. ஹீரோனி பக்கத்துல இருக்கிற ஒரு ஜாடி எடுத்து கிளவியோட மண்டையிலேயே அடிச்சிடறா. ஹீரோனி கட்டை அவுத்துட்டு அந்த கிளவி கிட்ட நீங்க என்ன பண்றீங்க, நான் தான் உங்க பேத்தி அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அந்த கிளவிக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னோட பேத்தி கிடையாது, உன்னோட கண்ணை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு ஹீரோனை கீழே தள்ளி கத்திலே குத்துறா. ஜஸ்ட் மிஸ். ஆட பைத்தியம் பிடிச்ச கிளவியன்னு ஹீரோனி ஒரு உதச்சிட்டு இவ அந்த கத்தியை எடுத்துக்கிறா. என் கிட்ட வராதிங்க, நான் உங்களை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கிளவி அப்பவுமே கிட்ட வருது. கிளவியோட ஓட்ட கண்ணிலேயே குத்திடுறா. அதுவுமே வழியில கத்திக்கிட்டு இருக்கு. இவ அமைதியா வெளியே வந்து செவுத்துக்கிட்ட சத்தம் போடாம நின்னுக்கிறா. அந்த கிளவி அப்படியே கீழே விழுந்துருது. ஹீரோனி வந்து அவளோட ரூமுக்கு போய் ஒரு சுத்தியில் எடுத்து அந்த குட்டி பையனோட கையை உடைச்சதுனால தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு தண்டனையா நானே என்னோட கையை உடைச்சுக்கிறேன்னு அவளே சுத்தியில் வச்சு அடிச்சு அவ கையை உடைச்சிடறா. கையை உடஞ்சனே அவ அப்படியே மயக்கமோடு விழுந்துடுறா. அவளோட மூஞ்சில திரும்பவும் சாண்ட்மேன் அந்த கருப்பு சாயத்தை அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இவளுக்கு கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆண்டி வந்து இந்த வீட்டுக்குள்ள வரா. வீடே பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு. படிக்கிட்டு கிட்ட அந்த கிளவி உளுந்து கிடக்கிறத பார்த்துட்டு மேல வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. அந்த கிளவியும் எந்திரிச்சிருது. வலி தாங்க முடியாம அப்படியே அது கண்ணில் இருக்கிற கத்தி எடுக்குது. தெரியாம பின்னாடி படிக்கட்டுல காலை வச்சு அப்படியே உருண்டுட்டு போய் கீழே விழுந்துருது. இவ கீழே போய் அந்த கிளவி பாக்குறா. கிளவி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குது. ஒருவேளை செத்துருச்சா அப்படின்னு நினைச்சு இதையும் துடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறா. அப்ப இந்த கிளவி அவளோட மண்டையை பிடிச்சி ஒரு கையில அந்த கத்தியை இவளோட கண்ணுக்குள்ளேயே சொருகிடுது. இவளையும் அப்படியே தள்ளி விட்டுருது. படிக்கல இருந்து இவளும் கீழே விழுந்துடுறா. 2 பேரும் அப்படியே மயக்கமாயிடுறாங்க. ஹீரோனி இங்க காமிக்கிறாங்க. ஒரு லைட் வச்சுட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப கீழே ஒரு 2 கண்ணு கிடக்குது. அது என்னன்னு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சாண்ட்மேனு தராசில் இருக்கிற கண்ணு இவளோட டெட் பாடின்னு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வருது. இவன் மூஞ்சில விழுந்த சாயம் எல்லாமே திரும்பவும் அப்படியே எடுக்கப்படுது. திடீர்னு அந்த சாண்ட்மேன் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த இடத்துல அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சிடறா. அந்த சாண்ட்மேன் இவன் முன்னாடிதான் நின்றுட்டு இருக்கா. அங்க 2 கண்ணு எடுத்தா பாத்தீங்களா, அதை போய் அந்த சாண்ட்மேன் கையிலேயே கொடுத்துட்றா. இவளோட கனவுல எடுக்கப்பட்ட அந்த கண்ணை சாண்ட்மேன் வாங்கிட்டு இவளை அப்படியே மன்னிச்சு விட்டுறான். கனவுல இருந்து இவ எந்திரிச்சனே இவளுக்கு வாயெல்லாம் பல்லு எப்படியோ ஒண்ணு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த மரத்துல எழுதின 3 பேருமே அப்படியே மறைஞ்சது.
இந்த படத்தையுமே அப்படியே முடிச்சிடுறாங்க. என்ன ப்ரோ இவன் மட்டும் எப்படி தப்பிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு பண்ண தப்ப எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அவளோட கையை உடச்சிக்கிட்டா இல்லை, அதை சாண்ட்மேன் பார்த்துட்டு அவளோட கனவுலேயே ஒரு 2 கண்ணை கொடுத்துருக்கான். அதை எடுத்துகிட்டு போய் அது சாண்ட்மேன்ட்ட இவ கொடுத்துட்டா. அதனால் சாண்ட்மேன் வந்து இவளை மன்னிச்சு விட்டுறான். இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.